மனதை அமைதியாக வச்சுக்கிட்டா, நிம்மதியாக வச்சுக்கிட்டா, மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா நோயினுடைய வீரியம் குறையும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான நல்ல தத்துவம். நன்மையே வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்காதல்லவா? ஏதாவது கெடுதல் நடக்கும். நன்மையே அனுபவித்து கொண்டு இருக்க முடியாது. கண்ணு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் நடந்து தனியாகவே வரமாட்டீங்க. உங்கள் மனைவி தான் உங்களை அழைச்சிட்டு வருவாங்க. எங்கே வந்தாலும் அழைச்சிட்டு வருவாங்க, அழைச்சிட்டு போவாங்க. அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நல்லா தெளிவாக வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு தப்பில் வர்றவர். ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, நடவடிக்கைகளாலும் தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்வதே ஒரு பெரிய தர்மம், ஒரு பெரிய பண்பு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தெரிந்தும் தெரியாமல் அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும், ஆனால் தெரியாதது மாதிரி நடந்துக்கிறது. அது நிறைய பேர் மனசை புண்படுத்தாமல் இருக்கும். அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒரு ஆண்மகன் ஒரு அழகான பெண்ணை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். நல்ல மகிழ்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கை சென்றது. ஒருவருக்கொருவர் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் வாழ்ந்தார்கள். எல்லாருக்கும் நன்மையே வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்காதல்லவா? ஏதாவது கெடுதல் நடக்கும். நன்மையே அனுபவித்து கொண்டு இருக்க முடியாது. அது மாதிரி யார் கண்பட்டதோ தெரியல, அந்த பெண்ணுக்கு தோல் நோய் ஏற்பட்டது. சாதாரணமாக எல்லா நோய்களை விட மிகவும் ஆபத்தானது தோல் நோய். ஏன்னா தோல் நோய் அவ்வளவு சீக்கிரம் தோல் நோயை கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது, அதனுடைய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீரியஸாக இருக்கும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப பாதிப்பு அடைய செய்யும். முக்கியமாக ஒருவர் உருவத்தை பாதிப்படைய செய்கின்ற நோய் தோல் நோய். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நிறமே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போகும். அதுக்கப்புறம் தோல் எல்லாம் சுருக்கம் கண்டுவிடும் சிறு வயதிலேயே. அது மாதிரி தோல் நோய்கள் இருக்கின்றன. இந்த தோல் நோய் வந்ததுமே அந்த பெண் கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் அவருடைய கணவர் மிகவும் பிரியமாகத்தான் அந்த பெண்ணிடம் இருக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு என்னது தோல் நோய் இந்த மாதிரி இங்கெல்லாம் பெருசாக என்னென்னமோ வந்துட்டுருக்கே, தோலெல்லாம் சுருக்கமாக இருக்கே, நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கோமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு, கவலையால் இன்னும் அதிகமாக போயிடுது. எப்போவுமே மனதை அமைதியாக வச்சுக்கிட்டா, நிம்மதியாக வச்சுக்கிட்டா, மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா நோயினுடைய வீரியம் குறையும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான நல்ல தத்துவம். மேலும் மேலும் அவளுக்கு ரொம்ப தோல் பாதிக்கப்பட்டு அவருடைய உருவமே மாறிடுது. அவளோட உருவமே மாறிடுது. இந்த மாதிரி இருக்கிற போது அந்த கணவன் ஒரு தடவை வெளியூர் பிரயாணம் செய்கிறான். பிரயாணம் செய்யும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. பஸ்ஸுலேயோ ஏதோ ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்யும்போது விபத்து ஏற்பட்டு விடுகிறது. விபத்து ஏற்பட்டு அவன் ரொம்ப பரிதாபமான நிலையிலிருந்து திருப்பி மீண்டு வந்துட்டுருக்கான். திருப்பியும் வந்துட்டான் வீட்டுக்கு. இவளுடைய நோய் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவன் எனக்கு கண்ணு சரியாக தெரியல, இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்து கண்ணு பார்வை தெரியல அப்படின்னு தன்னோட மனைவிகிட்ட சொல்கிறான். மனைவிகிட்ட சொன்ன உடனே மனைவி மனசுக்கு வருத்தப்பட்டாலும் கூட கண்ணு அவனுக்கு இப்போ தெரியாமல் இருக்குது, அதனால் நம்ம மேலும் மேலும் விகாரம் அடைவதை அவனுக்கு தெரியாத இருக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் ரொம்ப அதை விட அன்பு காட்டி, அதை விட பாசத்தை காட்டி ரொம்ப கவனித்து அவளை பராமரித்து கொள்கிறான். இருந்தாலும் நோய் வீரியம் அதிகமாகி ஒரு சமயத்தில் அவள் இறந்து விட்டாள்.
இத்தனை ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்த அவர்கள் அந்த மனைவி இறந்த உடனே கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு சோகம், ஒரு இல்லாமை வந்து விடும்னு தான் தெரியும். இறந்ததும் அந்த இதெல்லாம் எல்லா காரியங்கள் முடித்து கடன்கள் செஞ்சுட்டு வந்து இடுகாட்டில் கொண்டு போய் அவர்களை எரித்து அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க. இவன் மட்டும் தனியாக சாலையில் நடந்து வந்துட்டு இருக்கான். கணவன் எதிர்த்த பிள்ளை ஒருத்தர் வர்றவர், என்ன நீங்கள் வந்து கண்ணு தெரியாது உங்களுக்கு, நீங்கள் நடந்து தனியாகவே வரமாட்டீங்க, உங்கள் மனைவி தான் உங்களை வந்து அழைச்சிட்டு வருவாங்க, எங்கே வந்தாலும் அழைச்சிட்டு வருவாங்க, அழைச்சிட்டு போவாங்க, அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ நல்லா தெளிவாக வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு தப்பில் வர்றவர். உடனே அவன் சொல்கிறான், அந்த கணவன் சொல்கிறான், ஐயா எனக்கு வந்து கண்ணு தெரியாமல்லாம் இல்லை, என்னுடைய மனைவி வந்து ரொம்ப மனது பாதிக்கப்பட்டு தன்னுடைய உருவம் சிதைகிறதே என்று சொல்லி என்னுடைய அன்பு கிடைக்காதோன்னு ரொம்ப குறையோடு இருந்தா, ரொம்ப மனதால் வருத்தப்பட்டா, மனதால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தா. அவளை வந்து நம்ம வாயால் சொன்னாலாம் அவள் அந்த அளவுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க இல்லையா, யாருமே மனைவியும் திருப்தி அடைய மாட்டாள். அதனால தான் நான் ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போன மாதிரி நடித்தேன், கண்ணு எனக்கு பார்வை போயிட்டுது அப்படின்னு நடித்தேன். அதனால் அவள் மனசு ரொம்ப பாதிக்கப்படாமல் ரொம்ப வெகுவாக தெளிந்தாள். அவள் தெளிந்து நல்லா வருவா, நம்மளோட வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இயற்கை வந்து பறித்து கொண்டு போய்விட்டது. அதனால் நான் வந்து நடித்தேனே ஒழிய என்னுடைய மனைவியினுடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக கண் தெரியாமல் நடித்தேன் என்று சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு வினோதமாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு கணவன் வந்து இந்த மாதிரி மனைவியினுடைய மனது புண்படக்கூடாது என்று ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் நினைத்தார்கள் என்றால் வாழ்க்கை எவ்வளவு இன்பமயமானதாக இருக்கும். அவ்வாறு நடக்கின்றதா என்பது அவரவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். இருந்தாலும் ஒரு பொது உண்மை என்ன என்றால், பிறருடைய குறைகள் நமக்கு தெரிந்தாலும் அது தெரியாதது போல் நாம் நடந்து கொள்வது அவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்கும் என்ற இந்த உண்மையை விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன். ஆகவே நம் மனதாலும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, நடவடிக்கைகளாலும் தீங்கு நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்வதே ஒரு பெரிய தர்மம், ஒரு பெரிய பண்பு என்பது நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.